ஹாய் வெடிஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எதை பற்றி பேச போகிறேன்னா பிக் பாஸ் சீசன் 9 ஏன் சிஸ்டர் மறுபடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் வரேன். ஸோ நான் எங்கேருந்து பேசுகிறேன்னா காடியுலுக்கு. ஏன் காடியுலுக்குன்னா ஏன்னா நான் செம்ம கோவத்தில் இருக்கேன். கோவத்தில் இருந்தேன்னா நான் கத்திடுவேன் பாருங்களேன். ஸோ அக்கம் பக்கத்தில் கேட்கும். அதனால தான் கம்மக்கமாக காடியில் உட்காந்துக்கிட்டு நான் பேசுகிறேன். அத்தனை கோவமும் அடுக்கி போட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன். ப்ளஸ் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இந்த ஷோ பார்க்க காண்டாகிட்டு இருக்காங்க. ஸோ மேலும் மேலும் அவங்களுக்கு வந்து அந்த கோவம் தூண்டு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டா நான் வந்து காடியில் கம்மக்கமாக உட்காந்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். விஜய் டிவி ஆனர் பிக் பாஸ் சீசன் 9 டைரக்டர், உங்களோட க்ரூ, உங்களோட ஹார்ஸ், ஓகே, பார்ட்டிசிபெண்ட்ஸ், ஓகேவா, அறிவு இருந்தும் டொங் வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்களே. ஸோ அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்காக எந்த ஒரு பதிவு. நீங்கள் வந்து இந்த பிக் பாஸ் வந்து ஒரு கேம் ஷோன்னு தான் எனக்கு தெரியும், ஃப்ரம் சீசன் 1 அண்டில் சீசன் 8, ஓகேவா. ஸோ சாரி டு சே, இந்த சீசன் 9 வந்து ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க. நம்மளோட கல்ச்சரை கேவலப்படுத்திட்டீங்க. நம்மளோட மோரல், நம்மளோட எத்திக்ஸ் எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து கேவலப்படுத்திட்டீங்க. ஸோ இது ஏன் நீங்கள் பிஸி பாடி வந்து பேச போகிறீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா வேர்ல்டு வைட் பார்க்குது, ஓகே. யார் யாருக்கு என்ன தெரியுமோ அவங்களுக்கு தெரியும். தப்பு எங்கே நடந்தாலும் எவன் தட்டி கேட்பானோ இல்லையோ நான் தட்டி கேட்பேன், ஓகேவா. ஐ டோன்ட் கேர் நீங்கள் எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கீங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்புன்னா அதுவும் என்னோட கலாச்சாரத்தை, என்னோட மோரல் ஓ என்னோட எத்திக்ஸ், மை கல்ச்சர் வந்து ஒரு கேவலமான ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக தட்டி கேட்பேன். சரியா? உங்களுக்கு நல்ல லக்கா போச்சு, நான் மலேசியாவில் பிறந்துட்டேன். நான் மட்டும் இந்தியாவில் இருந்தேன்னா கண்டிப்பாக டேரெக்டாக உங்களோட டிவி ஸ்டேஷனில் தான் நான் வருவேன் கேட்குறதுக்கு கேள்வி. எங்கள் அப்பா சொன்னாங்க, ரொம்ப கத்தி பேசாத, ஏற்கனவே கத்தி பார்க்குறதுக்கே கடுப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். நான் ஏன் இவ்வளோ ஆத்திரப்படுறேன்னா, ஏன்னா வந்து கட்டி பிடிக்கிற சீன் இப்போ தான் நான் பார்த்தேன். டிக்டாக்ல ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ வெதர் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இப்படி சேருமா சேராதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது சரியாக உங்களுக்கு பட்டுச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேவா. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு போய் சேரும்னு. ஆமாம், கேம் ஷோ தானே நடத்துகிறீங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது தானே. இப்போ ஏன் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்கே போச்சு? கட்டி பிடிக்கிற சீனு, யார் யார் மேலே கூட ஏறி உட்காரலாம், வந்து ஹக் பண்ணலாம், கிஸ்ஸிங் சீன் பண்ணலாம். அது வேர்ல்டு வைட் அது பார்க்குறாங்கல்ல, கொஞ்சமாச்சும் சென்ஸ் இருக்கு உங்களுக்கு. வேர்ல்டு வைட் பார்க்குறாங்க, எங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்க, என் வீட்டு பிள்ளைங்க பார்க்குறாங்க. எனக்கு கேவலமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சீன்லாம் நீங்கள் வந்து போட்டுட்ருக்கீங்க. டோன்ட் யூ பீப்புள் ஹேவ் அ காமன் சென்ஸ்? என்னென்ன காட்டணும் என்னென்ன காட்டக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது? நீங்கள் மீடியா ஆளுங்க தானே. மோஸ்ட் ஆஃப் அஸ் see the world என்ன நடக்குதுன்னு த்ரூ மீடியா. நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் காட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. வேர்ல்டு வைட் ஆளு பார்ப்பாங்கல்ல, வயசானவங்க பார்ப்பாங்கல்ல, ஃபேமிலி ஆளுங்க பார்ப்பாங்கல்ல, சின்ன பிள்ளைங்க பார்ப்பாங்கல்லன்னு கொஞ்சமாச்சும் உங்களுக்குலாம் அறிவு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, இதுக்காக தமிழ் கலாச்சாரமே நீங்கள் சுத்தமாக கெடுத்துட்டீங்க. இஷ்டத்துக்கு செய்யலாம், யார் வேணாலும் இது பண்ணலாம், யார் என்ன வேணாலும் பண்ணலாம். சாரி டு சே, பிக் பாஸ் சீசன் 9 கேவலமான ஒரு சீசன். கலாச்சாரத்தில் கேவலப்படுத்தின ஒரு சீசன் தான் நீங்கள். அந்த கான்டெஸ்டர் அவங்க தான் உள்ளுக்கு இருக்காங்க. சரி, நீங்கள்லாம் டைரக்டர் வெளியே தானே இருக்கீங்க, பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே வந்து எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வெளியே வந்து பாருங்கள். விஜய் சேதுபதி சார், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. எனக்கு தெரியல, அது எந்த நாளைக்கு நடந்த அந்த எபிசோட் எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து பிக் பாஸ் பார்க்குறதே நிறுத்திட்டேன். ஃபர்ஸ்ட் டே நான் நிறுத்திட்டேன், ஓகேவா. நான் பார்த்ததும் கிடையாது. துஷார் அண்ட் கமருன்னு நத்திங் ஃபைட்டிங் நீங்கள் அங்கே ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓகேவா. அவங்க ஒரு 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பாட்டுக்கு இப்படி ஹாயாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெளியே வந்து பாருங்கன்னா யூ ஹேஸ் அ ஹோஸ்ட், யூ ஹேவ் த ரைட் டு கரெக்ட் தேம்.
நீங்கள் பாட்டுக்கு ஹாய் அப்படி நின்றுட்டுருக்கீங்க. என்ன நடந்தாலும் சரி பரவாயில்ல, நம்மளுக்கு காசு கழிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாச்சும் ஒரு சென்ஸ் இல்லை. நான் வந்து நீங்கள் பண்ண ஹோஸ்ட் தப்பு நான் சொல்ல கிடையாது. த வே யூ ஆர். நான் வந்து உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ அந்த ரெஸ்பெக்ட் இல்லை. ஐம் ஸோ சாரி. ஓகேவா? நீங்கள் ஹோஸா என்னத்துக்கு நீங்கள் அங்கே இருக்கீங்க கூட எனக்கு தெரியல. சரிங்களா? இது உங்கள் மூஞ்சிக்கு நேராக வந்து எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வெளியே வந்து பாருங்களேன், செம்ம காண்டில் இருக்காங்க. அண்ட் ஐ பிலீவ் இந்தியாவில் கூட நிறையா பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கூட பரவாயில்ல, உங்களுக்கு வந்து வியூவர்ஸ் கிடைக்கணும், எது வேணாலும் கலாச்சாரம் போனால் கூட பிரச்சனை இல்லை. அது சென்சராக அன்சென்சராக கூட இது தெரியாது. we people see the world through the media. நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் காட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க, எங்கள் பாட்டுக்கு ஒருத்தவங்க கிஸ்ஸிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஒரு ஷோ பண்ணுறோமா, அது மக்களுக்கு நல்லதாக போய் சேரணுமா, நல்லதுக்கா பார்க்குறதுக்கு ஓகே இந்த மாதிரி இருக்கணும், லைஃப் ஸ்டைலாக இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து கெட்டு குட்டிச்சோரா போகிறதுக்கு ஆமாட்டனே. யார் வேணால் இருக்கிறேன்னா கெட்டு போனால் நம்மளுக்கு காசு கிடைச்சா சரி. கேமில் என்ன நடந்தாலும் சரி, அவன் எவன் செய்யலாம். கேவலமாக இல்லை? வெக்கமாக இல்லை? ஏங்க கான்டெஸ்டர் வந்து கலாச்சாரத்தை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. டே யூ பீப்புள் என்கரேஜ். உங்களெல்லாம் என்ன சொல்கிறது? தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், அது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். டோட்டலி டிஸ்ட்ராய். அவன் கத்துறான், அவன் கத்துறான். வாட் த ஹெல்? வாட் த ஹெல்? ஷோவா இது? வெரி ஷேம்ஃபுல். இது மற்ற பிக் பாஸோட வீட்டு ஆளுங்க பார்த்தாங்கன்னா காரி துப்புவாங்க. நாங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு எங்களோட ஃபேமிலி மெம்பருக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து கலாச்சாரம் பற்றி கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சீன்லாம் வந்து ரியாலிட்டி ஷோவில் வந்து காட்டுறது 24/7 இல்லை. ஓகேவா பிக் பாஸ்? அங்கங்கே எடிட் பண்ணி தானே காட்டுறீங்க. ஸோ அந்த எடிட் வந்து அந்த சென்சரோட பாட்டு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டா என்ன பார்க்கணும்? அப்படிங்க பார்க்க பாட்டு கிட்ட குட்டிச்சோரா போகணும். நான் ஏன் அவ்வளோ ஆத்திரப்படுறேன்னா, என்ன தமிழ் கலாச்சாரம், நான் ஒரு தமிழ் பொண்ணு சரியா, அதனால தான் நான் கடுப்பாகிறேன் சரியா. நான் வந்து பெர்ஃபெக்ட்டு அப்படி இப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. ஓகேவா? ஆனால் செத்த இஷ்யூ வந்து என்ன நான் வந்து மீடியாவில் கொண்டு வரணுமோ அது கொண்டு வாங்க. தேவையில்லாததுக்கெல்லாம் கொண்டு வர்றது, அப்போ தான் எல்லோரும் பைத்திய மாதிரி அதில் போய் பார்ப்பாங்க. ஏங்க உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா? இஃப் ஐ கெட் அ சான்ஸ் டு கம் தேர், நான் கண்டிப்பாக உங்களோட டிவி ஸ்டேஷனுக்குள்ள வந்து நான் கேள்வி கேட்பேன் சரியா. ஐ டோன்ட் கேர் வாட் பீப்புள் வாண்ட் டு சே. ஏன்க்கா வந்து நீங்கள் போய் இந்த பிஸி பாடிலாம் கிடையாது. when come to our culture, அதுக்காக நம்ம ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். no matter where we are, இந்தியாவோ பாகிஸ்தானோ வாட் எவர், இந்தியா பாகிஸ்தான் ஜப்பான் வாட் எவர். ஓகேவா? தமிழுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழ் தான் கேட்கணும், வேறு ஏன் கேட்பான்? அப்போ கூட வந்து உங்களுக்கெல்லாம் வந்து இல்லைன்னா நீங்கள் ஸ்டில் கோயிங் பண்ணுங்க. ஆனால் இதில் எங்கே போய் கொண்டு போய் முடியுமோன்னு தெரியாது. ஏன்னா பாதி பேர் காண்டில் இருக்காங்க. டிக்டாக்ல என்னென்னமோலாம் வருது. ஓகேவா? இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் இதிலெல்லாம் வருது. பார்க்குறதுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. பார்க்காதீங்கன்னு சொன்னால் எப்படி பார்க்காம இருக்க முடியும்? ஸ்க்ரோல் பண்ணி கூட அதெல்லாம் வருதே, அதெல்லாம் ஸ்டாப் பண்ண வைக்க முடியும் நான். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரு கர்ட்டசி இருந்துச்சுன்னா சேஞ்ச் த வே, அந்த கேமோட வே வந்து சேஞ்ச் பண்ணுங்க. புரியுதா? தேங்க்யூ buddies.